எவ்வளவு நாள் தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்ப? அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாதம்மா. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன். யாருமா? மாப்பிள்ளையா? இல்லம்மா. அப்ப யாரு? உன்னதான் கேக்குறேன், யாரு? என் ஃப்ரெண்டு தான். ஹலோ, சொல்லுடி. நான் தான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தியா? என்னடி சொல்ல வர? ஒண்ணுமே புரியல. நான் என்ன சொன்னேன்? நீ ஒரு நாள் மட்டும் லீவ் எடுக்க மாட்ட, உங்க அம்மா வீட்டுக்கு போனா குறைஞ்சது 3 நாளாவது லீவ் எடுப்பேன்னு சொன்னேன்ல. ஆமாண்டி, மறந்துட்டேன். பாத்தியா, இப்ப நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஏய், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுடி. நான் நாளைக்கு பேசுறேன். அப்ப நாளைக்கும் ஆபீஸ்க்கு வர மாட்டேன், அப்படித்தானே? நான் போனை வைக்கிறேன்டி. போன்ல யாரார்கிட்டயோ பேச நேரம் இருக்கு, என்கிட்ட பேச நேரம் இல்லையா? அம்மா, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற. சும்மா இருங்கம்மா. நான் சும்மாவே இருக்கேன், போதுமா? எதை கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கவலைப்படாதீங்க, ரமேஷ் கிட்ட நான் பேசுறேன். அவன் வந்து உங்ககிட்ட பேசுவான். என் கவலை அது இல்லக்கா. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இல்ல. அவன் லைஃப அவன் பாத்துக்கிட்டா போதும். வயசும் கூடிக்கிட்டே போகுது, கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் என் கவலைக்கா. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அப்படியே விட்டுட மாட்டாரு. அவனுக்கு வேலை கிடைக்கலன்ற கஷ்டத்திலே பிள்ளைக்கு வியாதி வந்துருச்சு. பாவம், என் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்களே. சரி, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. ரமேஷ் கிட்ட நான் பேசுறேன். நான் கிளம்புறேம்மா. என்ன ரமேஷ் இப்படி நடந்துகிட்ட? என்னப்பா பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியலையா என்ன? புரியுதுக்கா. இங்க நீ எந்த கவலையும் இல்லாம இருக்க, ஆனா அங்க உங்க அம்மா உன்னை குறிச்ச கவலையிலேயே இருக்காங்க. ஆமாப்பா, நான் உங்க அம்மாவை பார்க்க போனேன். உன்னை குறிச்சுதான் பேசுறாங்க. உன்னை குறிச்ச கவலை தான் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. ரமேஷ், உங்க அம்மா உன் மேல வச்ச அன்புல எந்த களங்கமும் இல்ல. நீதான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சில நேரத்துல ஆதங்கத்துல வார்த்தைகள் வந்து விழும், அது சகஜம்தானே ரமேஷ்? அவங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாதுல்லப்பா. தனி ஒரு ஆளா குடும்பத்தை நடத்துறாங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். அவங்க அவ்வளத்தையும் நீதான் பார்க்கணும்னு நினைக்கலையே. எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும் தானே எதிர்பார்க்கறாங்க. இது தப்பில்லையேப்பா. நான் பேசும்போது உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும், எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இல்ல, அவன் வாழ்க்கைய பாத்துக்கிறதுக்கு, அவனுக்காக, அவன் எதிர்காலத்துக்கு, அவன் நல்லா இருக்க வேலை கிடைக்கணும்னு சொன்னாங்கப்பா. வேலை கூட அவங்களுக்காக அவங்க கேட்கல, உனக்காக, நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் கேக்குறாங்கப்பா. ரமேஷ், அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு நீ எப்படிப்பா நல்லா வாழ முடியும்? அவங்களோட ஒரு சொட்டு கண்ணீர் உனக்கு ஆசீர்வாதமாவா இருக்கும்? இல்ல இல்ல, வேண்டாம்பா. போ, உங்க அம்மா கிட்ட போய் மனம் விட்டு பேசு, மன்னிப்பு கேளு, அவங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்துப்பா. என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லக்கா. அப்ப வா போவோம். எல்லாம் உன் வேலைதான்ல. என்னடா சிரிக்கிற? முதல்ல வண்டியில ஏறு, வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ போப்பா.
என்னடா பண்ண போற? ஒண்ணுமே தெரியலடா. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஆலத்தி அப்பாவும் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. அவரும் எவ்வளவுதான் செய்வாங்க. வேற சோர்ஸ் இருந்தா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? வேற சோர்ஸ்னா ஆபீஸ்ல தான் கேட்கணும். மத்த எல்லா இடமும் வட்டி போடுவாங்க. அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும்டா. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வேணா கேட்டு பாக்குறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி அவங்களும் வட்டி தான் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம இப்ப யாரா கடன் தரா? ம், சரி, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். சுதா இப்ப எப்படி இருக்காக்கா? அப்படியே தாமா இருக்கிறா. இன்னும் அவங்க வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் போகாமையா இருக்கா? ஆமாமா. சரி, கணேஷ் வந்தாரா? இல்ல ஜோதி. என்ன யோசிக்கிற ஜோதி? எதுவும் பிரச்சனையா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா கேட்டேன். ஜோதி, நீ கொஞ்சம் அவகிட்ட பேசி வேலைக்காவது போக சொல்லுமா. மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகட்டும். இப்ப வேலைக்காவது போகட்டும். அது அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரி, பேசுறேன்க்கா. சரிம்மா. என்ன கணேஷ், ஊருக்கு எப்ப வரீங்க? சீக்கிரம் வந்துருவேன்க்கா. என்ன பண்ணீங்க? நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க கேட்கல. அக்கா, சுதா கிட்ட பேசி அவளுக்கு ஆதரவா இருங்கன்னு சொன்னேன். நீங்க போய் அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஏன்பா செய்யல? அக்கா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அன்னைக்கு என்கிட்ட பேசின உடனே நான் சுதாக்கு கால் பண்ணேன். போன் அடிச்சீங்களா? ஆமாக்கா. அதுக்கு சுதா என்ன சொன்னா? உங்க இஷ்டத்துக்கு வர முடியாது, உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். சுதா, 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 சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இந்த நேரத்துல நான் உன் கூட இருந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் பேசுமா. நான் வரேன். உன்னை கூட்டிட்டு போக நான் வரேன். யாரும் இங்க வர வேண்டாம். என்னம்மா இப்படி பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப வரேன்னு சொல்றீங்க. என்ன மிஷினாவா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லம்மா. உங்க மனசுக்கு எங்க நிம்மதியோ அங்கேயே இருங்க. நான் இங்க எங்க அம்மா வீட்லயே இருக்கேன். தயவு செஞ்சு என்ன கூப்பிட வராதீங்க. சுதா, நான் சொல்றத கேளு. சுதா அப்படியே சொன்னா? ஆமாக்கா. சரி கணேஷ், நான் சுதா கிட்ட பேசுறேன். சரிக்கா. என்ன சுதா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. தப்பு பண்றது இயல்புமா. இந்த உலகத்துல தப்பு பண்ணாத ஆள் இருக்காங்களா என்ன? அந்த தப்ப மன்னிக்கிறது தான் குடும்ப வாழ்க்கைக்கு அழகு. கணேஷ் பண்ணது தப்புதான். அத சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா அவர் அதை உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாருல்ல, நீ என்ன பண்ணிருக்கணும்? அதை ஏத்துக்கிட்டு அவர் கூட போயிருக்கணும்ல. நீ என்ன சொன்ன? எங்க அம்மா வீட்லயே நான் இருக்கேன்னு சொன்ன. எவ்வளவு நாள்மா நீ அங்க இருக்க முடியும்? உங்க அம்மா கிட்டயும் நீ சரியா பேசுறது இல்ல. அப்புறம் என்ன செய்வ? சுதா, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழிய உடைச்சிடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரியாகும் போது உன் குடும்ப வாழ்க்கைய நீயே உடைச்சிடாதமா. இந்த புத்தி இல்லாத செய்கை உனக்கு வேண்டாம். புத்தி இல்லாத பெண் தன் வீட்டை இடித்து போடுவாள்னு வேதம் சொல்லுது. கிட்டத்தட்ட நீயும் அப்படித்தானே பண்ற. சுதா, உடைச்சிடாதம்மா ப்ளீஸ். அக்கா சொல்றத கேளு. நீ நல்லா இருக்கணும்னு தான் அக்கா சொல்றேன். உன் இருதயம் எனக்கு புரியுது. உன் கோபம் நியாயம்தான்.
ஆனா அந்த கோவம் உன் குடும்பத்தை உடைச்சிடும். இப்ப உனக்கு புரியாதுமா, ஆனா புரியும் போது நீ தனிமையா இருப்ப. அது வேண்டாம்மா, ப்ளீஸ் உடைச்சிடாத. அக்கா சாரிக்கா, கோபத்துல அப்படி நடந்துக்கிட்டேன். யாருமா? அவர்தான்க்கா. அப்புறம் ஏன் வெயிட் பண்ற? எடுத்து பேசு. ஹலோ